அன்பன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வார நிகழ்வில் பல நிகழ்வுகள் காத்திருக்க நாம் முதல் நிகழ்வு பார்க்க இருப்பது நாகை மாவட்டம் பொன்னுக்குடி புனித ஆரோக்கிய மாதா ஆலய தேர்பவனி. திரளான பக்தர்கள் பங்கேற்பு. நாகை மாவட்டம் செம்மனார் கோயில் ஒன்றியம் பொன்னுக்குடியில் பழமை வாய்ந்த புனித ஆரோக்கிய மாதா ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவில் அலங்கரிக்கப்பட்ட சப்தரகத்தில் ஆரோக்கிய மாதா ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். முன்னதாக ஆலய பங்குச்சந்தை ஆரோக்கிய அடிகளார் தலைமையில் சிறப்பு திருப்பள்ளி நடைபெற்றது. தேர்பவனியை முன்னிட்டு வானவேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த வார நிகழ்வை நாம் இரண்டாவதாக பார்க்க இருப்பது மணல்மேட்டையை அடுத்த ஆத்தூரின் 300 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற சொர்ணபுரீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகம். திரளான பக்தர்கள் பங்கேற்பு. மண்டுக மகரிஷி நந்தி பகவான் ஆகியோரால் வழிபாடு நடத்தப்பட்ட புராணம் கூறும் இந்த ஆலயம் ஒரு வைப்பு ஸ்தலமாகும். பழமை வாய்ந்த இந்த ஆலயம் கால்போக்கில் சிதிலமடைந்து இறுதியாக 300 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்றதாக ஆலயத்தின் கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. தற்போது ஆலயம் சீரமைக்கப்பட்டு அதிகாலையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. யாகசாலை அமைக்கப்பட்ட 4 பூஜைகள் நடைபெற்றன. இதில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் குடங்களில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு ஊற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் வடகரை அரங்கக்குடி பள்ளிவாசல் முத்தவள்ளி தேர்தல் பரபரப்பான வாக்குப்பதிவு. நாகை மாவட்டம் செம்மனார் கோயில் ஒன்றியம் வடகரை அரங்கக்குடியில் அமைந்துள்ள அல்ஹாஜ் பள்ளிவாசலின் நிர்வாக குழு தலைவராக முத்தவள்ளி தேர்தல் சிறப்பான முறையில் நடைபெற்றது. மொத்தமா 199 வாக்குகள் பதிவான வாக்குகள் மாலை எண்ணப்பட்டது. இதில் 133 வாக்குகள் பெற்று அல்ஹமாஸ் எம்எல்ஏ சம்சுதீன் வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட சஹத்துல்லா என்பவர் 63 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். முத்தவல்லியாக தேர்வு செய்யப்படுவர் வரும் 4 ஆண்டுகளுக்கு அந்த பதவியில் இருப்பார். தேர்வு செய்யப்பட்ட சம்சுதீன் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்ததாக பழையாறு அருகே படகு கவிழ்ந்து உயிரிழந்த மீனவர்கள் 3 பேர் குடும்பத்திற்கு முதல்வர் செல்வி ஜெ ஜெயலலிதா அறிவித்த நிவாரணத் தொகையை மீன்வளத்துறை அமைச்சர் கே ஏ ஜெயபால் நேரில் வழங்கினார். நாகை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றிய பழையாறு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த 30ஆம் தேதி கடலுக்குள் மீன்பிடிக்க சென்று கரை திரும்பிய பொழுது படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் இருந்த கல்யாணசுந்தரம், மதி, மகாலிங்கம் ஆகிய 3 மீனவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். அவர்களது குடும்பத்திற்கு முதல்வர் செல்வி ஜெ ஜெயலலிதா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்ததுடன் நிவாரண உதவித் தொகையாக தலா 1 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டார். அதன்படி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு முதலமைச்சர் அறிவித்த நிவாரணத் தொகையை மீன்வளத்துறை அமைச்சர் கே ஏ ஜெயபால் நேரில் வழங்கினார். சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி மா சக்தி, மாவட்ட ஆட்சியர் து முனுசாமி ஆகியோர் உடன் இருந்தனர். அடுத்ததாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு. 497 மதிப்பெண் பெற்று மயிலாடுதுறை பள்ளி மாணவி மாநில அளவில் 2வது இடம் பிடித்தார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் 31ஆம் தேதி காலை வெளியிடப்பட்டது. இதில் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை குருஞான சம்பந்தர் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவி என் பவித்ரா 500க்கு 497 மதிப்பெண் பெற்று மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்தார். அவருக்கு ஆசிரியர்கள், பெற்றோர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். இதுபோல் கற்பகரஷா என்ற அதே பள்ளி மாணவி 496 மதிப்பெண் பெற்று மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்தது குறிப்பிடத்தக்கது. வைத்தீஸ்வரன் கோயில் சித்தி விநாயகர் ஆலய கும்பாபிஷேகம். திரளான பக்தர்கள் பங்கேற்பு. நாகை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயில் புதிதாக கட்டப்பட்ட சித்தி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தின் கும்பாபிஷேகம் 3ஆம் தேதி நடைபெற்றது. யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கடங்களில் வைத்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பின்பு கோபுர கலசங்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் இதில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த வார நிகழ்வில் நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது சீர்காழி சாய்பாபா ஆலய பூமி பூஜை. திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். நாகை மாவட்டம் சீர்காழிக்கு அருகில் உள்ள தென்பாதியில் சீரடி சாய்பாபா ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோயிலை புதுப்பித்து கட்டுவதற்காக சிறப்பு பூமி பூஜை நேற்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டு வழிபாடு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். புகழ்பெற்ற தர்மபுரம் ஆதீனம் குரு பூஜை விழா. குரு சன்னிதானத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது.
நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த தருமபுரத்தில் 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆதீன மடம் அமைந்துள்ளது. இங்கு 23வது மடாதிபதியாக ஸ்ரீ சண்முக தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் பதவி வகிக்கின்றார். இதுவரையில் இங்கு மடாதிபதியாக இருந்து முக்தி அடைந்தவர்களின் 18 மடாதிபதிகள் குரு முகூர்த்தம் எனப்படும் சமாதி பீடங்கள் ஆதீனத்தில் அமைந்துள்ளது. இதில் குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. 18 ஆலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சிறப்பு தீபாராதனையும் தேவாரம் ஓதும் நிகழ்ச்சியும் நடைபெற்றன. இதில் தருமபுர மடாதிபதி ஸ்ரீ சண்முக தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். நாகை மாவட்டம் குத்தாலத்திற்கு அருகில் உள்ள தேரெந்தூர் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. நாகை மாவட்டம் குத்தாலத்திற்கு அருகிலுள்ள தேரெழுந்தூர் தேர் திருவிழானது மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த தேரானது பலவிதமான பூக்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டு கோயிலை சுற்றி 4 வீதிகளில் ஊர்வலமாக இழுத்து வரப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரினை இழுத்து சுவாமி தரிசனம் பெற்றனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள மங்கநல்லூர் சாவடி பகுதியில் மறைந்த முன்னாள் தலைமை செயலாளர் சொக்கலிங்கம் உடலுக்கு நாகை மாவட்டம் ஆட்சியர் முனுசாமி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அண்ணா ஆட்சி காலத்தில் அவருக்கு தனி செயலராகவும், எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தலைமை செயலாளராகவும் பணியாற்றியவர் சொக்கலிங்கம். 88 வயதான இவர் தனது பணிக்காலத்தில் நேர்மையான அதிகாரி என பெயர் பெற்றவர். ஓய்வுக்கு பிறகு அமெரிக்காவில் தங்கிய இவர் உடல்நலக் குறைவால் அங்கு இருந்தார். அவரது உடல் சொந்த ஊரான மங்கநல்லூர் சாவடிக்கு கொண்டு வரப்பட்டது. அவருக்கு உடலுக்கு மாவட்ட ஆட்சியர் முனுசாமி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். மயிலாடுதுறையில் 10,42 லட்சம் ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்டுவதற்கு பூமி பூஜை நடைபெற்றது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் அமர்வு நீதிமன்றம், நீதித்துறை நடுவர் நீதிமன்றம், உரிமையியல் நீதிமன்றம் உள்ளிட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகங்கள் மற்றும் நீதிபதிகளின் குடியிருப்புகள் கட்டுவதற்கு முதல்வர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இவற்றை கட்டுவதற்கு 10,42 லட்சம் ரூபாய் தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இதற்கான பூமி பூஜை மயிலாடுதுறையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ரத்தினம், மயிலாடுதுறை ஆர்டிஓ சிவப்பிரியா, ஒன்றிய குழு தலைவர் ப. சந்தோஷ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த வார நிகழ்வில் பல நிகழ்வுகள் நாம் பார்த்தோம். என்னென்ன நிகழ்வுகள் இடம்பெறுவது என்பதை பார்க்கலாம். உங்கள் ஊரில் ஏதேனும் செய்திகள் இருந்தால் உடனடியாக கமெண்ட் தொலைக்காட்சி எனவும் தொலைபேசி எண் 220600. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.